என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். சவுலுடைய அனுபவத்தை தான் கடந்த 2 நாளும் நம்ம தியானித்தோம். சில காரியத்துக்கு நீங்கள் ஓவர் வெயிட்டேஜ் கொடுக்காதீங்க. காது கேளாதவர்கள் போல வாழ கற்றுக்கொள்வோம். என்ன காரணம்னா, நம்ம அப்படி தேவையில்லாததை உங்களுடைய காதுகளிலே செவிகளிலே நீங்கள் வாங்கி உங்கள் இருதயத்தில் அதை பதித்தால் உங்களுடைய வீரத்தை தைரியத்தை இழந்து போவீர்கள். அப்படின்னா தேவையில்லாத சத்தங்கள் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணும்போது உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நினைத்து கொள்ளுங்கள். இரண்டாவது, நேற்று சொன்னேன், தேவையில்லாத சத்தங்கள் உங்கள் மேலே விழும் பொழுதெல்லாம் உங்கள் காதுக்குள் அதை வாங்குவதற்கு பதிலாக கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைத்து கொள்ளுங்கள். அந்த வாக்கு தத்தங்கள் உங்களை தைரியப்படுத்தும். மிகுந்த பலனுக்கு எதுவான உங்களுடைய விசுவாசத்தை இழந்து போகாதீங்க. உங்களுடைய விசுவாசத்தை அது இழக்க வைக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்தங்கள் உங்களை உருக்குலைக்க பண்ணும். ஆனால் நீங்கள் நின்னீங்கன்னு சொன்னால் அதை மேற்கொள்ளலாம். மீண்டுமாக இன்றைக்கு தேவையில்லாத சத்தங்களை நீங்கள் உங்கள் காதில் வாங்காதீங்க. வாங்கினா என்ன ஆகும்? வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் 6ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இங்கு ஏவாள் சர்ப்பம் பேசினதை காதில் வாங்கிக்கிட்டான். காதில் வாங்கி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறான். இதுதான் அங்கே பாவம் பிரவேசித்ததற்கான காரணம். காதில் பிசாசு அவன் சொல்கிறான். அவன் சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும்? அவன் சொல்கிறத ஏன் நீங்கள் உள்வாங்கணும்? அநேக நேரங்களில் நம்ம கூட செவிகளில் விழுகிற ஏதோ சில காரியத்தை நம்ம காதில் நம்ம அதை உள்ளே வாங்கி அதை இருதயத்தில் பதித்து சிந்தையில் நம்ம போட்டு அதை செயல்படுத்தி நம்ம அதை மறுபடியுமாக அதற்கு செவி கொடுக்கும் அளவுக்கு கொண்டு வந்துடுது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வஞ்சகன் அந்த பிசாசு. பிரியமானதிலே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி தேவையில்லாத காரியங்களை கொடுத்து உங்களை வஞ்சித்து ஒருவேளை உங்களுடைய நல்ல வாழ்க்கையை கெடுப்பதற்கு பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வரலாம். அது உங்களை வீழ்ச்சி அடைய வைக்கும். எல்லாம் கவனிங்க. முதல் நாள் நான் சொன்னேன், உங்களுடைய வீரத்தை இழந்துருவீங்க. நேற்று சொன்னேன், உங்கள் விசுவாசத்தை இழந்துருவீங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஜெயத்தை இழந்து போவீர்கள். ஜெயிப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆலோசனைகளை மட்டும் உங்கள் இருதயத்தில் பதியுங்க. பிசாசானவன் கொடுக்கிற ஆலோசனைகளை வாங்காதீங்க. அவன் உங்கள்கிட்ட பேசுகிற காரியத்தை நீங்கள் ஏற்காதீங்க. காது கேளாதவர்கள் போல இருங்க. காதில் விழுந்துருச்சு, அந்த விழுந்த சத்தத்தை உங்கள் இருதயத்துக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெற்றியை நீங்கள் தான் இழக்கிறீங்க. பிரியமானவர்களே, வெற்றியை இழந்தவர்களாய் வீழ்ச்சி அடைந்தவர்களா ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கலாம். ஐயோ, நான் அவங்க பேசினதை கேட்டுட்டேனே, அதனால தான் இந்த பாவம் வந்துச்சு, அவங்க பேசினதை கேட்டதுனால தானே நான் விழுந்தேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் பிசாசின் சத்தத்தை கேட்டு நீங்கள் விழுந்திருக்கலாம். அல்லது உங்கள் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு தேவையில்லாததற்கு செவி கொடுத்திருக்கலாம். தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிறார். மறுபடியும் விழுந்தவன் எழும்புகிறதில்லையோ என்று வசனம் சொல்லுகிறதே, மறுபடியும் எழும்புங்கள். தேவன் உங்களுக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். திரும்ப ஆண்டவர் உங்களை தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 75ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தம்மிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். வசனத்தை நினைத்து கொள்ளுங்கள். நேற்று சொன்னேன், வாக்கு தத்தத்தை நினைத்து கொள்ளுங்கள். முந்தா நாள் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நினைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், வசனத்தை நினைத்து கொள்ளுங்கள். வசனத்தோடு இருக்கிற அந்த இணைப்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா பிசாசு கொண்டு வருகிற வார்த்தைகள் அதை நீங்கள் அசட்டை பண்ணுவீங்க, அதை நீங்கள் உள்வாங்க மாட்டீங்க. நிறைய பேர் வசனம் குறைஞ்சி வசனம் வாசிக்க டைம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, பைபிளை தியானிக்க நேரம் இல்லைன்னு வசனத்துக்கு குறைந்த நேரத்தை கொடுக்கறதுனால விளைவு என்ன தெரியுமா? நம்மளால்
பிசாசு கொண்டு வருகிற அந்த சூழ்ச்சிகளில் நம்ம இனம் கண்டு ஜெயிக்க முடியல. அன்பு சகோதரனே, சகோதரியே, வசனத்துக்கு திரும்புவீங்களா? கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுதே. அதனால தான் பிசாசு நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே தாழ குதியும். இயேசு குதிச்சாரா? அவர் வசனத்தை நினைவு கூறுகிறார். பாருங்க, இந்த ராஜ்யத்தெல்லாம் நமக்கு தரேன், என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும். இயேசு கீழ்ப்படிந்தாரா? வசனத்தை நினைவு கூர்ந்தார். கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடும்னு சொன்ன உடனே இயேசு கீழ்ப்படிந்தாரா? அதெல்லாம் வசனத்தினால் தானே எதிர்த்து நின்னார். வசனம் அவருக்குள்ள இருந்ததினால, வசனத்தை எப்போதும் பேசினதுனால பிசாசு கொண்டு வந்த எந்த வார்த்தையும் அவர் உள்வாங்கவில்லை. அதை ஏற்று, ஐயோ என்கிட்ட இப்படிலாம் சோதிச்சிட்டானே, என்னுடைய வீக்னஸை, இந்த மாதிரி டயர்டாக இருக்கிற வீக்காக இருக்கிற டைமில் இவன் இப்படி என்னைய சோதிச்சிட்டானே அப்படிலாம் இயேசு வருத்தப்படலை, அழலை. மாறாக வசனத்தினால் ஜெயித்தார். இன்றைக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வசனத்தை கொண்டு ஜெயிக்க வேண்டுமானால் நீங்கள் வசனத்தை அதிகமாய் நினைவு கூறுங்கள். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீர் அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடு கூட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். அந்த பெத்தேலில் இருந்த கிள தீர்க்கதரிசி பாருங்களேன், பெத்தேலுக்கு வந்த அந்த இளம் தீர்க்கதரிசியை எப்படி வஞ்சிக்கிறான் பாருங்க. அது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று என்று சொன்ன அந்த இளம் தீர்க்கதரிசி, கிள தீர்க்கதரிசி சொன்ன உடனே டக்குன்னு நம்பிட்டான். ஏன்னா கர்த்தர் சொன்னதை அவன் நினைத்து அவன் அங்கே நின்றிருந்தால் அவனும் உயிர் பிழைத்திருப்பான். நடந்தது தெரியும்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தோற்று போட்டானே, அவன் சிங்கத்தால் கொல்லப்பட்டானே. அன்பு சகோதரி, சகோதரா, வாழ்க்கையில் நீங்கள் விழுந்த நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தா திரும்ப எழும்புவதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்க. வார்த்தை தான் நம்மளை எழுப்பும், வசனங்கள் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். இந்த உயிர்ப்பிக்கின்ற வசனத்தை பிடிச்சிக்குவீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். யூதாவின் பொதுவான நிருபம் 17ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இந்த வசனத்தை சொல்லும் போதெல்லாம் எனக்கு முன் சொல்லப்பட்ட வசனம் எனக்கு இருக்குது. காதில் விழுகிற இந்த வார்த்தைகளை கேட்க மாட்டேன், நான் காது கேளாதவன் போல் இருப்போன்னு சொல்லி தைரியமாக நின்று ஜெயிப்பதற்கு தேவன் கிருபை தருவாராக. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நம்முடைய வசனத்திற்காக நன்றி. வசனத்தை நினைத்து ஆண்டவர் எப்போதும் பிசாசு கொண்டு வருகிற எந்த வார்த்தைகளையும் மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் கிருபை தாரும். தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 49ஆம் வசனம். சங்கீதம் 119:49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். இந்த சின்ன வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நாமும் நினைப்போம், ஜெயிப்போம். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.